டாப் குக் ஷோ பண்ணும்போது நான் வர வேண்டியது. ஆனால் ராப் சிலோன் டீமோட கான்செப்ட் உண்டு எங்கட படிகள், அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. செகண்ட் டைம் வந்திருக்கோம். இந்த வாட்டி வந்து வாய்ஸனோட ஷோ வேற நாங்கள் பார்க்க போகிறோம். எப்பவுமே அவன் எங்கள் ஷோவில் பாடுறதை பார்த்துருக்கோம். இப்போ அவனுடைய ஷோவில் வந்து அவன் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நேரில் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் வாய்ஸ் மற்ற திசோன் அட்விக் அவங்களோட பாட்டு நேரில் நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவன் பிறந்த மண்ணில் நாங்கள் வந்து அவனோட ஷோவை ரசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள் கூட்டத்தில் நாங்களும் ஒரு ஆசீர்வாதம் தான் கடவுள்கிட்ட இருந்து விஜய் சார் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. முதல் வாட்டி அவன் தான் இருப்பானோ இல்லையா, அவன் நிஜமாலே வரலையா வாய்ஸ்ன்னு இல்லை வர கவலை. ஏன்னா எனக்கு அவன் வந்து அவன் வரல அப்படின்ற ஒரு விஷயம். சரி நான் போய் பார்த்துருவேன், உனக்கு என்ன கவலையா? இல்லடா அவன் வரேன்னு சொல்லி அவன் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். வெளிநாட்டுக்கு போன மாதிரி ஃபீல் இல்லை, ஏதோ சொந்த ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுல இருந்து. நீங்க பேசுற அந்த தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். உட்காந்து அந்த மிட் நைட் கான்செர்ட் பண்ணது. எல்லாருமே ஷோ வந்துட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. வாய்ஸனோட ஃப்ரெண்டா அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க. கடவுள் வேற ஒன்று நினைச்சது நடந்துருச்சு. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே போக போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பலாலி ஏர்போர்ட்டு தான் வந்து போக போகிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நிறைய வெளிநாட்டு, அதாவது இந்தியா கலைஞர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஷோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈவெண்ட்கள் இங்கே நடந்து, அதாவது மியூசிக் ப்ரோக்ராம்கள். ஆனால் முதல் முறையாக வந்து ராப் சிலோன் டீமோட கான்செர்ட் உண்டு வவுனியாவில் இருக்கிற ஜூசி மைதானத்தில் வந்து நடைபெற போகுது. அதுக்காண்டி வாய்ஸனோட அந்த ஷோ தெரியும், அது என்ன ஷோ எனக்கு இதில் பேரும் பெரியதில்லை, அந்த சன் டிவியில் போன ஒரு ஷோ உண்டு. ஸோ அந்த ஷோவில் வாய்ஸனோட பார்ட்டிசிபேட் பண்ண மோனிஷா, அதோடு சேர்ந்து நிக்கி, அடுத்தது வந்து வாய்ஸன்ற ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருந்த டிஜே சிவாஜி நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து வராங்க. அதுக்கப்புறமா யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அப்போ இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ண டீம் வந்து எங்களோடையும் தொடர்பு கொண்டு கழிச்சிருந்தவங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக இப்போ இதுவரைக்கும் புலம்பெயர்ந்த மக்களால் வந்து வாய்ஸன் ஆக்கள டீம், அதாவது ராப் சிலோன் டீம் வந்து இலங்கையிலேருந்து போய் வெளிநாடுகளுக்கு, அதாவது பிரான்ஸ், சுவிஸ், ஜெர்மன் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகள்லேயும் வந்து அவங்களோட ப்ரோக்ராம்களை வந்து செய்திருக்காங்க. ஆனால் முதல் முறையாக வந்து நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 30 வந்து வவுனியா மாநில வந்து அவங்களோட கான்செர்ட்டை வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு முதல்ல வந்து நிறைய ப்ரோக்ராம்கள் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் ஆரம்ப கட்டங்களில். ஆனால் இப்போ தான் அவங்க இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து நீண்ட நாளைக்கு பிறகு நம்மளோட, அதாவது சொந்த மண்ணிலையும் பண்ணணுன்றதுக்காக வந்து வவுனியா மண்ணில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து செய்கிறாங்க. ஸோ அதை யார் அரேஞ்ச் பண்ணி செய்கிறா என்ற எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கு வந்து இந்தியாவிலேருந்து அந்த கலைஞர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. எனக்கு மிச்சம் யாருன்னு சொல்லி எல்லாம் தெரியாது. நேரடியாக ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டு நான் உங்களுக்கு யார் யார் வராங்கன்னு சொல்லி காட்டுறேன். அண்ட் வந்து ஷோ சம்மந்தமாக இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றதையும் வந்து சொல்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க, நீங்கள் ப்ரோக்ராமுக்கு கலந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா நாளைய தினம், அதாவது ஏப்ரல் மாதம் 30 ஜூசி கிரவுண்டுக்கு வந்து நீங்களும் வந்து வாங்க. ஸோ டிக்கெட் ஷோ தான் உங்களுக்கு பொருத்தமான டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கொண்டு நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்க. உண்மையிலே முதல் முறையாக வந்து எங்கட படியங்கள் நம்மட மண்ணில் வந்து ஒரு ஷோ செய்கிறாங்க. அதுக்கு நம்மட ஆதரவை வந்து தெரிவிக்கணும். கண்டிப்பாக நீங்களும் வாங்க. ஓகே, இதான் வந்து என்ட்ரன்ஸ். இதெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் அப்படியே பெருசாக க்ரௌட் மாதிரி ஒன்றும் ஒருத்தரும் இல்லை. இப்போ தான் வந்து போகிறாங்களாக்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் வந்து உள்ளே போகிற வழி. இது வந்து ஃப்ளைன் வந்து இறங்குற இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாகனங்கள் கிடக்கான்னு வந்து அவங்க வந்து வாகனம் பார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃப்ளைன் வந்து வந்திருக்கு. உண்மையிலே வந்து நான் இன்றைக்கு தான் வந்து பார்க்குறேன் முதல்ல இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இண்டிகோ எப்படி நிற்கிறேன் வந்து இறங்குறத பார்த்துருக்கலாம்டா, வரல கொஞ்சம் அங்கே தள்ளி நின்றுட்டேன். நான் இண்டிகோ போய் தான் வந்து இறங்கி இருக்குதுங்க. கடும் வெயில் இப்போ ஒதுக்கிது, இடையில மழை பெய்யுது, திருப்பி வெயில் அடிக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் வேலையிற எல்லாருமே இதில் அந்த இதுகள் வச்சிருக்கேன் பாருங்க. இதில் பார்த்தா தெரியும். என்ன பூம்போடா
எத்தனை பேர் நம்ம வேலைக்கு நிற்கிறாங்க? கணவர் நிற்கிறேன். சின்ன வேலை அவ்வளோ பெரிய வேலை. இந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண வேணும், அதை கொண்டு இறக்க வேணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ண டீம் வந்து வந்திருக்காங்க. அங்கே வந்து ஃப்ரெண்ட் வந்துட்டு உள்ள இருந்த ஆக்கள் வந்து வரப்போகிறாங்க. உண்மையிலே வந்து இப்படி ஒரு வீடியோ இன்றைக்கு தான் வந்து நான் முதலாக வந்து போடுறேன். அது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கை நாட்டு கலைஞர்களால் வந்து அரேஞ்ச் பண்ணி அதாவது வந்து ராப்ஸ்லோன் டீம் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணி செய்கிறாங்க. ஸோ அப்போ எங்களையும் கேட்டிருந்தவங்க மீடியா பார்ட்னராக வர சொல்லி, ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். மற்றபடி வேறு ஒரு இதுவும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பயணிகள்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. தெரியும் இந்த வந்து போய் கொண்டிருக்கிறாங்களாக்கள் வந்து. நான் யூடியூபரோட நின்று எடுக்கிறேன். நாங்க அடிங்க பாண்டு பொங்கல் படம் பிடிக்குது கிதியண்டு. ஓகே ஐயா, ஓகே ஐயா, பாய்ந்துட்டா எங்கட யூடியூப்பை விட என்ன. வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். முதல் தரமா இல்லாட்டி? ஆமாம், இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி டாப் குக் டூப் குக் ஷோ பண்ணும்போது நான் வர வேண்டியது, ஆனால் வேற ஒருத்தங்களை அமுச்சு விட்டாங்க. நடந்துருச்சு. ஓகே, ஆனால் யா சந்தோஷம். நான் அங்கே இருந்தாலும் சரி, மோனிஷா அங்கே இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வரேன். உண்மையை சொல்ல போனால் ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. எல்லாருமே ஷோ வந்துட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. வாய்ஸனோட ஃப்ரெண்டா அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்கள்ட்ட இன்டர்வியூ பார்த்துருக்கேன் நாங்கள் வந்து. ஓகே, ஸோ என்னோட ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா ரொம்ப ரொம்ப வார்மாக இருக்குது. அவ்வளோ லவ் வந்துட்டு அதான் ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தான் இறங்கியிருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு வந்து அங்கே தான் இல்லை. எஸ், சந்திப்போம். உங்களுக்கு 2வது பயணமே இது? ஆமாம், 2வது வாட்டி வரேன். முதல் வாட்டி அவன் தான் இருப்பானோ இல்லையா? அவன் நிஜமாலே வரலையா வாய்ஸ்ன்னு? சரி, ஓகே. செகண்ட் டைம் வந்திருக்கேன். இல்லை வர அவ்வளோ. ஏன்னா எனக்கு அவன் வந்து அவன் வரல அப்படின்ற ஒரு விஷயம். சரி, நான் போய் பார்த்துருவேன். உனக்கு என்ன கவலையா? இல்லடா, அவன் வரேன்னு சொல்லியிருந்தான். வரேன்னு சொல்லி அவன் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். உனக்கு அட்லீஸ்ட் வரேன்னு சொல்றான், இல்லன்னு சொல்றான். ஓகே, செகண்ட் டைம் வந்திருக்கோம். இந்த வாட்டி வந்து வாய்ஸனோட ஷோ வேற நாங்கள் பார்க்க போகிறோம். எப்பவுமே அவன் எங்கள் ஷோவில் பாடுறத பார்த்துருக்கோம். இப்போ அவனோட ஷோவில் வந்து அவன் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நேரில் நாங்கள் பார்க்க போகிறோம். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. அதுவும் அவன் பிறந்த மண்ணில் நாங்கள் வந்து அவனோட ஷோவை ரசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ரசிகர்கள் கூட்டத்தில் நாங்களும் ஒரு ரசிகன், ஒரு ரசிகை. ஸோ ரொம்ப சந்தோஷம். சரி, ஜனநாயகம் படத்தில் வந்து வந்த மாதிரி வந்து மூவியில் ஒர்க் பண்ண மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள். நல்லா இருந்தது. அதுவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் கடவுள்கிட்ட இருந்து. விஜய் சார் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. படம் வர்றதுக்காக நானும் வெயிட்டிங். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஐயா. உங்கள்ட்ட தான் பார்த்துருக்கேன். அதாவது முதலாவது அவங்களோட அந்த மிட் நைட் கான்சர்ட். ஆமாம், அவங்கள்ட்ட இது மூலம் தான் வெளியில் வந்தது. ஏன்னா அப்படியா? ஆமாம், ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ஜாஃப்னா வரேன். ரொம்ப நாளாக வரணும் ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும் அவங்களான்னு சொல்லிட்டு நிறையா கொழும்பு வந்திருக்கேன். அப்போ தான் ஏடிகே அவரோட கான்சர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேருமே உட்காந்து அந்த மிட் நைட் கான்சர்ட் பண்ணது. ஆமாம், அது உண்மையிலே வந்து இலங்கையில் இருக்கிற ஒரு கலைஞரை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதான் முதலாவது எங்களுக்கு தெரிஞ்ச நேரம் இங்கிருந்து நிறைய விஷயம் செஞ்சு கொண்டு இருந்தவங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனவங்கன்னு சொல்லலாம் வந்து. ஸோ உண்மையாக அங்கேருந்து கொண்டு இங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற நோக்கம் தமிழ் தான் ப்ரோ. ஸோ சிம்பிள். ஏன்னா நீங்கள் பேசுகிற அந்த தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கான்சர்ட்டுக்கு வந்தப்போ அவங்க 3 பேர் கூடயும் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பேச வச்சு அழகு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தமிழ் தான். அந்த நம்மளுக்கு அந்த தமிழ் நல்ல ஒரு திறமைக்கு கிடைக்க அங்கீகாரம் இல்லைன்றப்போ அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் ஏதோ என்னால் முடிஞ்சதே. அது என்ன சொல்லுது? இல்லை, அது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி
வெளிநாட்டுக்கு போன மாதிரி ஃபீல் இல்ல, ஏதோ சொந்த ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுல இருந்து. நாங்களே இப்போ இந்த வெயில பார்க்குறோம், இந்த வருஷம் தான் பார்க்குறோம் கடும் வெயில். சரி, கான்சர்ட்ல வந்து என்ன இதை பார்க்கலாம் உங்களோட டிஜே பார்க்கலாம். வரவங்களுக்கு பேசல செய்யல காமிக்கிறேன். சரிண்ணா, ஓகே ஓகே, தேங்க்யூ. முக்கியமான ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் இப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களோட அனுபவம் இதுக்கு முதல்ல? நாங்கள் இதுக்கு முதல் போட்டிருக்கோம், ஆக்கள் கும்மிய பேர் அந்த வீடியோக்களை கைவிட்டோம். இது என்னத்துக்கான இந்த வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னால், கூடுதலாக எங்கள் நாட்டு கலைஞர்கள் பங்கு கொள்ளினம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பாய்சனை தெரியும். பாய்சன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்திய கலைஞர்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வேலை பிடிக்கும், ஆகையால இந்த மாதிரி வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். இல்லை, அதான் உண்மை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட படிகள் அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இதுக்கு நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி இந்தியாவிலேருந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்தாலும் நீங்கள் குயிக்காக போய் நிற்பீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், உண்மையிலே வந்து நாங்கள் இது வரைக்கும் இப்படியான ஒரு வீடியோ கிரியேட் பண்ணல. ஆனால் இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணவங்க வந்து எங்களுக்கு சொன்னவங்க, நேரத்துலேயே வந்து கேட்டவங்க, இதே மாதிரி வந்து வேறு ப்ரோக்ராம்களும் கேட்குறவங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பண்ணணும். நாங்கள் கொடுக்கோம் சொன்னால் எல்லாமே எங்களோட பொடிகள், அதான் எங்களோட பொம்பளை பிள்ளைகள். யுத்தத்துக்கு அப்புறமா வந்து உண்மையிலே வந்து இப்போ இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யுத்தத்துக்கு அப்புறமா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இலங்கையிலிருந்து இல்லை கலைத்துறையில் வந்து போகிறாங்க. அதாவது யுத்தத்துக்கு பிறகு கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து உண்மையிலே டவுன் ஆகி தான் இருக்குது. நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு படம் வந்தாலோ இல்லை இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்தால் தான் நீங்கள் வந்து அதை நம்ம வந்து ஆதரித்து பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல நல்ல படங்கள், அதாவது எங்களோட இலங்கை ஈழத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பட்ட படங்கள், நல்ல நல்ல படங்கள் வந்து இருக்கு. அதுக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த படங்கள் வரைக்குள்ள கூட இலங்கையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த அந்த படங்கள் வரைக்குள்ள கூட நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோவை பார்க்குறாங்களே, ஏன்னா சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு டைமை ஒதுக்கி நாங்கள் அதுக்கு போகிறாங்களே என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு கலைஞர்களுக்கு நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் சொல்லி. அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட், அதாவது நாளைக்கு 30ஆம் தேதி வந்து வவுனியாவில் இருக்க யூசி மைதானத்தில் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம நாட்டு கலைஞர் தான் கிட்டத்தட்ட 80% டான்ஸஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க வவுனியாவில் இருக்கிற ஒரு டான்ஸ் டீமை வச்சு அதை செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து ராப்ஸ்லோன் டீம், அதே மாதிரி வந்து இன்னும் உள்ளூர் கலைஞர்கள் இருக்கிறவங்க தானே, அதாவது மேடைக்கு வராதவங்களை கூட்டி வந்து மேடையில் வச்சு அவங்கள அந்த என்ன சொல்கிறேன் அவங்கள முதலான இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறாங்க. அதோடு சேர்த்து வந்து இந்தியாவிலிருந்து வந்து உங்களுக்கு தெரியும் குக் வித் கோமாளில் வாய்ஸனோட சேர்த்து வந்து நிக்கியா இருக்கட்டும், வந்து மோனிஷாவாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து இதானவங்க என்ன சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. ஸோ அப்போ அவங்களெல்லாம் சேர்த்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து செய்கிறாங்க. அதை தாண்டி முக்கியமாக வந்து வாய்ஸன் ஆக்கள் இங்கேருந்து உண்டு, அதாவது ராப்ஸ்லன் டீம் வந்து இங்கேருந்து கொண்டு நிறைய என்ன சொல்கிறேன் அவங்களோட சோங்களை செய்து கொண்டு இருந்தவங்க. அது 1 மில்லியன் அப்படி வந்து போய் கொண்டு இருந்தது. ஆனால் முதலாக வந்து அந்த ஏடிகே அவங்களுக்கு தெரியும் ரேப்பர், அவர் ஃபங்க்ஷனில் தான் இந்த டிஜே சிவாஜி என்ற அந்த அண்ணா வந்து இவங்களோட அதாவது ராப்ஸ்லன் டீமோட கதைச்சிட்டு இருந்து அந்த மிட் நைட் கான்சர்ட்னு சொல்லி ஒன்று செஞ்சவங்க தானே. அதுதான் உண்மையிலே வந்து பயங்கர வியூஸ் போனது. இன்ஸ்டாகிராமில் வந்து 20 மில்லியன் வியூஸை தாண்டி வந்து போயிருக்கு இப்போ நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த வியூஸுக்கு அப்புறமா தான் அவங்களோட என்ன சொல்கிறது இந்த கலைப்பயணமே அடுத்த கட்டத்துக்கு போனது. இப்போ முருகண்ட பாட்டு எல்லாமே வந்து அப்போ உண்மையாக வந்து இப்போ அதை தாண்டி வந்து வெளிநாடுகளுக்கு போய் வந்து ப்ரோக்ராம் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம நாட்டு மக்கள் தான், வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர் மக்கள் அவங்கள தான் ஆதரித்து வந்து இவங்களை எடுத்து அங்கே வச்சு ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அதுவும் வந்து இவங்களை எப்படி நீங்கள் மற்ற மியூசிக்கெல்லாம் தாண்டி வந்து ராப்ஸ்லோன் டீம்ன்றது வந்து அவங்களோட பாட்டோட அந்த மண்ட வலியை கடத்துறாங்களே. இல்லை முக்கியமாக இல்லை வந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸனோட ஒர்க் பண்ணாங்க. அதான் வாய்ஸ் நண்பர்கள். நான் முக்கியமாக சிவாஜி, அவர் டிஜே சிவாஜி என்ற அவர் வந்து வாய்ஸனை அடுத்த கடத்துக்கு கொண்டு வந்து சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த வியூஸ் போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னு சொல்லி வாய்ஸனை வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. என்ன இருந்தாலும் வந்து இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் பேடாக கமெண்ட் பண்ணாதீங்க. அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா நீங்கள் வந்து டிக்கெட் ஷோ நடத்துறீங்க, ஃப்ரீயாக செய்யலாம் தானே அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட அந்த வீடியோக்கள்லாம் போய் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து எந்த துறையாக இருந்தாலும் வளர்கிறதுக்கு வந்து காசு தேவை. அது ஓரளவாவது நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணணும்னா பெரிய இந்தியாவிலேருந்து அனிருத்தோ இல்லை வேறு ஒரு பெரிய ஜாம்பவானல் வந்தால் நீங்கள் போய் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த 40,000-30,000 டிக்கெட் புக் பண்ணி எங்கள் கொழும்புல பார்க்குறோம். பெரிய பிரச்சனை வர போகுது. அப்படியா அடிப்பாங்களோ? இல்லை, உண்மையிலே வந்து நான் சொல்ல எனக்கும் அவங்களோட பாட்டு பிடிக்கும். ஆனால் அவங்களோட ரசிக்கிறதுக்காக வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை செலவழிச்சு போடுறோம். நம்மளோட கலைஞர்களே நம்மளால் வந்து சப்போர்ட் பண்ணிடலாது. இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் வாய்ஸ் மற்ற திசோன் அட்விக் அவங்களோட பாட்டு
நேரில் நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த கான்செர்ட் பார்க்கல. நானும் வந்து இன்னும் கான்செர்ட் போகல. மெடிக்கலெலாம் வந்து செய்திருக்காங்க, ஆனால் வந்து நான் இது வரைக்கும் போகல. இப்போ யாரோ ஒரு ஆளை குறைச்சி கூடி இந்தியாவில் இருக்குன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இலங்கைக்காரருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லலை. எல்லாருக்கும், அதாவது இந்தியாவுக்கு தான் நம்ம, இந்தியாவில் இருக்கிற கலைஞர்களுக்கு தான் நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கோம். அது அவங்கள பார்த்து தான் நம்மளே வந்து ஓகே சினிமா துறையில் இப்படி வரணும்னு சொல்லி இப்போ எனக்கு எல்லாம் ஆசை வந்து அவங்க கூட சொன்னாங்க பார்த்தீங்களே, இப்போ அவங்க வாய்ஸனுக்கு சப்போர்ட் அந்த அவனை கான்செர்ட் நேரடியாக பார்க்கணுன்றதுக்காண்டி வந்திருக்காங்க மாதிரி தான் சொன்னவங்க வந்து. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்களும் வாங்கோ நாளைக்கு. அதாவது என்ன சொல்கிறேன், 30ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி, நாளைய தினம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அப்போ நாளைய தினம் வந்து நீங்கள் வவுனியா மண்ணில் இருக்க ஜூசி மைதானத்துக்கு, ஜூசி அதானே ஜூசி கிரவுண்ட், அந்த கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள்ட்ட ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து டிக்கெட் வேணும்னு சொல்லி சொன்னால் அவங்களோட நம்பர் ஆட் பண்ணுறேன், அவங்களோட கான்டாக்ட் பண்ணி வந்து டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, அப்போ மறக்காமல் வந்து நீங்களும் ப்ரோக்ராமுக்கு கலந்து கொள்ளுங்கண்ணே. கண்டிப்பாக வாங்கும் எங்களோட கலைஞர்கள் நாங்கள் சப்போர்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக வாங்கும். சரி, ஓகே. அப்போ நாங்களும் இந்த வீடியோவில் வந்து விடைபெற போகிறோம். என்னடா அப்படியே கதைச்சி கொண்டு நிற்கக்குள்ள வந்து திடீரெண்டு வந்த ஃப்ளைன் திரும்ப பறக்க ஆரம்பிச்சா. தான் ஃப்ளைட்டை பார்த்துருக்கா அப்போ டூவில் ஃப்ளைட் பார்க்கலையே? இல்லை, பார்த்துருக்கேன். அது என்ன, அந்த எத்தனை தரம் பார்த்தாலும் சரியோ திரும்ப ஒரு காதுக்கு பார்க்குறது போய் ஜானையே நீ நிறைய தரம் பார்த்துருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு மிருகத்தை நீ நிறைய தரம் பார்த்துருப்பேன். ஆனால் திரும்ப அந்த இடத்துல வருதுன்னா நம்ம போய் பார்க்குறேன். அப்படி ஒரு கேரக்டர் தான் நான். இப்போ மேலே ஃப்ளைன் சத்தம் கேட்டாலும் வந்து அதை இத்தனை பார்த்தாலும் நாங்கள் எந்த பார்ப்போம் அப்படி மேலே மேலே விளங்குது. நீ இப்போ இனி எத்தனை பயணம் போயிருக்கடா? நான் கணக்கு போயிருக்கேன். இந்தியா தான் போயிருக்கேன். அதுக்கு கணக்கு ஃப்ளைட் ஏறி இருக்கேன், பிரச்சனை இல்லை. போயிருக்கேன் 10 ஃப்ளைட்டுக்கு. பாஸ்போர்ட் எடுத்து வச்ச கூட நான் இன்னொரு ஃப்ளைன் வரை பார்க்கல. உண்மையாடா? ஃப்ளைட்டுக்கு சில இதில் நல்ல சாப்பாடு தருவாங்க, சிலருக்கு காது குத்தி வரைக்கும். என்ன கேட்குற இங்கிலீஷில் கேட்டு நீ? இல்லை என்னது சாப்பாடு தருவாங்களா அவங்க? சும்மா தருவாங்க. ஏதோ ஒன்றில் காசுக்கு நூடுல்ஸ், பசியில காசுக்கு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடாண்டா. மும்பை எங்கேயோ மும்பையோட இன்றைக்கு போகிற ஃப்ளைட். உண்மையாக வந்து நானும் பிறலானும் ஆசை ஆரம்பத்தில் போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்துனாங்க. என்னென்னா இந்தியாவோ இல்லை வேற எங்கேயாவது நாட்டுக்கு போகணும்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்து 1 மாதமோ 2 மாதத்தால அவன் பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சுட்டாங்க. அதோட அப்படியே பயணம் நின்று தான் பார்ப்போம் எங்கே முதலாவது பயணம் போகுது. பாஸ்போர்ட்டும் பறிப்பாங்களோ? அந்த கேஸ் பிரச்சனையால கோர்ட்ஸில் வாங்கி வைப்பாங்க. பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னேன். பாஸ்போர்ட் இல்லைன்னா வாங்க மாட்டான். தொலைஞ்சிட்டு பாஸ்போர்ட் இல்லைன்னா நீ போக மாட்டான். கேன்சல் பண்ணிருப்பாங்களா? இமிகிரேஷன்ல கேன்சல் பண்ணிருப்பாங்களா? அப்படிப்பாங்க. அது கொஞ்சம் அது என்ன பிரச்சனை நமக்கு அது பெரிய கைக்கு தேவையில்லை. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து போயிடலாமல் வந்து இருந்தது. பாப்போம் அங்கே ஒரு நான் இன்றைக்கு தான்டா இவ்வளோ காலம் இப்போ இது எவ்வளோ எப்போ திறந்தது? இது ஒரு 2-3 வருஷங்களுக்கு, சுமார் 3 வருடங்களுக்கு, 3-4 வருடம் இருக்கும். 3 வருடம். அதாவது நாங்கள் எல்லாரும் வந்து ஏர்போர்ட்ல நின்று வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முதல் அவ அந்த திறந்த டைம் வந்து வீடியோ எடுத்து நீங்க வேற ஒரு ஆள் வந்து கொடுத்துடா அங்கே வந்து டைம் இப்படியே இல்லைடா உள்ளோடலா. அப்போ நானா இவ்வளோ ஆள் 5 ஆள் வந்துருக்கிறேன். இன்றைக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கு தான் உள்ளே வந்து பார்த்தேன். இந்த ஏர்போர்ட் இருக்கு தானே, கொழும்பு அளவுக்கு பெருசாக்கலாம், ஆனால் செய்ய மாட்டாங்க. செஞ்ச பிரச்சனையா இது செஞ்சா எல்லாரும் இஞ்சில வந்து ரங்கு வாங்கி அதெல்லாம் பிரச்சனை. பொருளாதாரம் இங்கே ஒலிம்பிடுமே கண்ட வாட்டுக்கு. இப்பயே கொழும்பு கடத்தது யாழ்ப்பாணம் மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து மட்டும் தானே வருது இப்போனே? இண்டிகோ மட்டும் தான் இந்தியாவிலேருந்து தான் வருது. முதல் கொழும்புல இருந்தும் கடையில் விட்டவாங்க, அது சரி வரையில போல. கொழும்பு டு யாழ்ப்பாணம் அப்படி விட்டாலும் பரவாயில்லடா, போயிட்டு வந்துடலாம் படப்படாது. கொஞ்சம் கொஞ்சம் காசுண்டா போயிட்டு வரலாம். இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு பிரச்சனை இல்லை. உண்மை கொறுக்கா காரில் போயிட்டு வர 15,000-20,000 முடியும். போகிறதுக்கு மட்டும் 15,000 முடியும், வரதுக்கு 15,000. அப்போ இதில் போகலாம். சரி, ஓகே. என்ன இருந்தாலும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. கெடுகொள்றேனே எங்களை படி எங்களுக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம்.